2026 தேர்தலில் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையேதான் போர் என மறைமுகமாக விஜயை சீமான் சீண்டியுள்ளார். விஜய் மீதான சீமானின் அன்பு சினமாக மாறியது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும். இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர். உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா? இதாண்டா சண்டை. நடிகர் விஜய் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த போது தம்பி என உரிமையோடு அழைத்து வரவேற்பு தெரிவித்தவர்தான் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஆனால் திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணின் இரு கண்கள் என தாவேகாவின் கொள்கை அறிவிப்பு கூட்டத்தில் விஜய் பேசியதை அடுத்து இது கொள்கை அல்ல கூமுட்டை என்று சீமான் தாவேகா தலைவர் விஜயை கடுமையாக சாடினார். மேலும் பெரியாரை விஜய் கொள்கை தலைவராக அறிவித்ததற்கும் கடுமையாக எதிர்வினையாற்றினார். தங்கள் லட்சியத்திற்கு எதிராக பெற்ற தகப்பரே வந்தாலும் எதிரிதான் என்றும் அதில் தம்பியும் கிடையாது அண்ணனும் கிடையாது என்றெல்லாம் சீமான் பேசிய நிலையில் சீமானின் விமர்சனங்களுக்கு பதிலளிக்காமல் விஜய் அமைதி காத்து வந்தார். இந்நிலையில் செம்மணி படுகொலையை கண்டித்து சென்னை சிவானந்தா சாலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய சீமான் மேலும் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையேதான் வரும் தேர்தலில் போர் எனவும் ஆவேசமாக கூறினார். நமக்கு துரோகி யாரு எதிரி யாருன்னு தெரியும். ஆனால் எதிரியும் துரோகியும் விட ஆபத்தானவர்கள். அந்த துரோகியும் எதிரியும் தற்காத்து நிற்கிறான் பாரா, நம் இனம் சார்ந்தவன். அவன் தாண்டா பேராபத்தானவன். குறுக்க ஓடுறான்டா. வெட்ட ஓங்கும் போது குறுக்க வந்துறான்டா. ஆத்தாடி சின்னத்தா மகன்ல, ஆத்தாடி பெரியம்மா மகன்ல, ஆத்தாடி சித்தப்பாவில். இதிலே தாண்டா நம்ம இது. இனிமே அந்த பாவம் பார்க்க கூடாதரா, ஏறி அடிச்சிட வேண்டியதான். கொண்ட கொள்கைக்கு லட்சியத்துக்கு எதிராக பெத்த தாய் தந்தரே வந்தாலும் நமக்கு எதிரிதான். இங்கே போர் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே போர் சண்டை. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் சினிமாவா சித்தாந்தமா என்பதற்கு இடையேதான் சண்டை என விஜய் பெயரை குறிப்பிடாமல் பேசினார். தமிழ் தேசியனத்தின் உரிமை விடுதலை என்ற புனித கனவை உயர்ந்த லட்சியத்தை கொண்டிருக்கிற சித்தாந்தமா சினிமாவா? இதாண்டா சண்டை. சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்த சீமான் தற்பொழுது சினிமாவில் இருந்து வந்தவர் என விஜயை மறைமுகமாக குறிப்பிட்டு விமர்சித்துள்ளார். மேலும் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் தனக்கும் விஜய்க்குமே போட்டி என மறைமுகமாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளாரா எனவும் கேள்வி எழுந்துள்ளது.